ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா. இன்றைக்கி டியோ BS6 இன்ஜின் மாடலை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆஃப் இன்ஜின் ஒர்க் தான் செய்கிறோம். புது போர் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து பட்டையில் கொடுத்து ரெடி பண்ணி வந்தாச்சு. ஒரிஜினல் வால்வு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதில் ஒரு சின்ன மெக்கானிக்ஸ் ஒன்று இருக்குது. கம்ப்ரெசருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேம் ஷாஃப்ட்டில் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரேக்ராம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா. ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிவிஎஸ் குரூப்பில் எல்லாத்துலேயுமே இந்த கம்ப்ரெசர் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ரேக்ராமில் வந்து ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைனா தவறுதலாக ஃபிக்ஸ் பண்ணிங்கனாக்கா வண்டியில் வந்து நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிளும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இருக்கிறது வந்து சைலன்சர் எக்ஸாஸ்ட் பக்கம் வச்சிடணும். சரிங்களா? இப்போ நார்மலாக இருக்க ரேக்ராம் வந்து கேம் ஷாஃப்ட்டில் இன்டெக் பெட்ரோல் எந்த பக்கம் எடுக்குதோ அந்த பக்கத்தில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கம்ப்ரெசர் கரெக்டாக வேலை செய்யும். ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் தெரியாம தவறுலாம் மாற்றி போட்டிங்கன்னா அப்புறம் ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா BS6ல் நம்ம வந்து நார்மலாக வந்து டேபிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் நிற்கிறது வந்து கஷ்டம். அதுக்கான டூல் வச்சு தான் நான் வால்வு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். சைலன்சர் சைடு வந்து 8 mm, பெட்ரோல் எடுக்கிற கார்பரேட்டர் பக்கம் வந்து 5 mm வைக்கணும். வச்சுட்டு மாட்டியாச்சு. இப்போ வந்து இன்ஜின் தூக்கி பெட்டில் போட்டு பெட்ரோல் ப்ரெஷர் செக் பண்ணிடுறோம். நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மை சேனல்.